ஏய் ஏய் எங்கங்கடா? ரைட் சைடு ரூம்ல சார். ரைட் சைடா? ஏய் போயினே. ஏய் வாடா வாடா. ஏய் இருங்க. யாரும் போக கூடாது. யார் சார் நீங்க? அந்த அம்மா கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா மாவட்டமே அவங்களுக்கு அடிமையா? இல்லையா? சார் சொன்னா கேளுங்க. உள்ள போகாதீங்க. இல்லங்க. என்னங்க? மேடம் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். நீங்க போங்க. ஓகே மேடம். வணக்கம் கலெக்டர் அம்மா, வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் மாயவரம் முத்துக்கருப்பேன். ஒரு காலத்துல நான் ஐயாவுக்கு உயிர் காப்பாள, ஆனா இப்ப ஐயாவோட உயிரை எடுக்க துடிக்கிறவன். எழுந்துரு. ஆ? எழுந்துரு. இப்ப எதுக்கு வந்த? சரண்டர் ஆகவா? இல்ல, சவால் விட வந்தேன். என்ன வளர்ற? நான் உளரல. 25 வருஷத்துக்கு முன்னால ஆயக்குடி கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு மாயவரத்துல பஞ்சம் பழைக்க போன முத்துக்கருப்பண்ணா இப்ப திரும்ப வந்து ஐயாவை திருவிழாவில போட்டுத்தள்ள முயற்சி பண்ணது நான் தான். 25 வருஷமா ஐயா நிழல கூட தொட முடியாத ஒரு கோழ நீ எங்க ஊருக்குள்ள வரவே பயந்துட்டு இருந்த நீ இப்ப தைரியமா ஊருக்குள்ள வரேன்னா நிச்சயமா எங்க ஊர் ஆளுங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கணும். சொல்லு, யார் உன்னை ஏவி விட்டது? என்னை ஏவி விடுற அளவுக்கு பலசாலி இந்த ஏரியாவிலே யாரும் இல்ல. நான் வீரன். அதான் எந்த ஒளிவு மறைவு இல்லாம ஐயாவை போட்டுத்தள்ள முயற்சி பண்ணது நான் தான் நானே ஒத்துக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என்னை இப்படியே விட்டீங்க, மறுபடியும் ஐயாவை கொல்லாம. இன்னும் ஒரு வார்த்தை ஐயாவை பத்தி பேசுன ராஸ்கல், இங்க நடக்கிறதே வேற. என்ன மரியாதை குறையுது? என்ன அரெஸ்ட் பண்ண என் சமுதாயமே உனக்கு எதிராக திரும்பும். கள்ள சாராயம் காய்ச்சல உனக்கே ஒரு சமுதாயம்னா கலெக்டருக்கு படிச்ச எனக்கு எவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்கும்? உன்னெல்லாம் அரெஸ்ட் பண்ண ஒரு கலெக்டர் தேவையா? சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் போதும்டா. வீரன் சூரன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே. 25 வருஷமா பொட்டி பாம்பா ஏன் கடந்த? இப்ப மகுடி ஊதி உன்னை உசுப்பேத்தி விட்டது அந்த குலசேகரன் தான் சொல்லு. அப்போ உன்னை அரெஸ்ட் பண்றேன். சம்பந்தமே இல்லாத ஆளை ஏன் இதுல இழுக்கிற? என் மேல சந்தேகம் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணு. தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாரு. இந்த மாவட்டமே எப்படி கொந்தளிக்கும் பாரு. அப்போ உனக்கு தெரியும். என்ன அடக்க நினைக்காத, நான் அடங்க மாட்டேன். உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி அடக்கணும்னு நான் ஐயா கிட்ட நல்லாவே படிச்சிருக்கேன்டா. எல்லா ஆதாரமும் ஒன்னா திரட்டி யார் யாரை எப்ப அரெஸ்ட் பண்ண போறேன்னு கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுப்ப. போடா. Get out! Get out! இன்ஸ்பெக்டர் உடனே வர சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம் வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மாயவரம் முத்துக்கருப்பன்னு ஒருத்த வந்துட்டு போனான். அவனோட பூர்வீகம், தற்போதைய நடவடிக்கை எல்லாத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா கேதர் பண்ணுங்க. ஓகே மேடம். தட்ஸ் இட். ஓகே. தேங்க்யூ. என்னடா மச்சான் அங்க பாக்குற? அங்க பாரு மச்சி, இன்னைக்கு எப்படியாவது அவனை கலாச்சாரம்டா. இப்ப பாரு.
மச்சான் சூப்பர்ரா. போடு. போடு. போடுற மச்சான். அப்படி போடு. இப்ப என்ன வேணும் உனக்கு? நீ ஃபைனல்ல தோக்கணும். ஆமா, நீ விளையாட கூடாது. ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னா இல்லனா உத வாங்கிட்டு தான் ஊருக்கு போக. சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவேன். டேய் மச்சான், பணம் தர்றா. இத வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. அதுக்கு வேற ஆளை பாரு. டேய், ரத்த வருதுடா. ஓடிடுவோம், வாங்க. நீ ஏமா இங்க வந்த? ராசா, நீ பணம் கேட்டிருந்தில்ல, அத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இத நான் வீட்லயே வந்து வாங்கிருப்பேனேமா. ஆடி கப்பு கப்பு. அம்மா! ஐயோ அம்மா! எட்ரி, என்னாச்சு? அம்மா என்னடாச்சு? டேய், அந்த ஃபைனல் மேட்ச் விளையாட போற பொட்ட பசங்க என்கிட்ட வம்பிழுத்து அம்மா அடிச்சிட்டு போயிட்டாங்க. பாவிங்க, போடுத்துல சொல்லி அவங்க ஆடவட பண்ணனும்டா. இல்லடா பஸ். அவனுக்கு கூட ஃபைனல் மேட்ச்ல விளையாடுவல. அப்பா அவனுங்கள பாத்துக்கறான்டா. சரிடா, முதல்ல அம்மா ஹாஸ்பிடல் தூக்கி போடா. தூக்குடா. அம்மா, தூக்குடா பஸ். அம்மா. ஏய், என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஏங்க, போற வழியில ஏதாவது துணி கடை இருந்தா நிப்பாட்டுங்களேன். துணி கடையா? எதுக்கு? நீங்க நிப்பாட்டுங்க, நான் சொல்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. துணி வாங்க போதுமா? சரி, நிப்பாட்டுறேன். வள்ளி, கடை வந்தாச்சு. சரி வாங்க, உள்ள போலாம். நான் எதுக்கு? வாங்கன்னு சொல்றேன்ல. வள்ளி, வள்ளி, ஏய், வாங்க நீங்க. வள்ளி, என்ன எதுக்கு இது கூப்பிடுற? பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஹைட் வெயிட் உங்கள மாதிரியே இருப்பாரு. அவருக்கு Dress எடுக்கணும், அதான் உங்களை கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வர? அவரே கூப்பிட்டு வரலாம்ல. பரவாயில்ல, வாங்க நீங்க. தம்பி சொல்லுங்க. இங்க ஜென்ஸ் ரெடிமேட் செக்ஷன் எங்க இருக்கு? அங்க கடைசில இருக்க, போய் பாருங்கம்மா. தேங்க் யூ. பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். யாருக்கு மேடம்? இவருக்கு தான். ஏய், எனக்கா? நீங்க சும்மா இருங்க, நீங்க எடுங்க. இப்போ என்ன சைஸ் சார்? 34. 34ஆ? ஷர்ட் சைஸ் என்ன சார்? எக்ஸலா? எக்ஸல். பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச கலர், அவருக்கு பிடிச்ச கலர் நான் எப்படி தயவு சொல்றது? செஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் தான் அவருக்கும் பிடிக்கும். பாருங்க.
இது 900 ரூபாய். இத பாரு, இது நல்லா 800 ரூபாய். ரொம்ப நல்லா இருக்கு. பேண்ட் பார்க்கலாமா? இதெல்லாம் 34 சைஸ் தானே? ஆமா சார், எல்லாம் 34 தான். சார் இதை பாருங்க சார். வேணாம் வேணாம், பிரிக்க வேணாம். கலர் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இத பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்குமா பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாதே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அது போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, உள்ள போய் போட்டுட்டு வாங்க. ஏய், நான் போட்டு வரணுமா? நான் எதுக்கு போடணும்? அப்படியே கொண்டு போய் கொடுத்துரு. இத பாருங்க, நீங்க போட்டுட்டு வந்ததா எனக்கு அளவு கணக்கச்சிதமா இருக்கான்னு தெரியும். போய் போட்டுட்டு வாங்க. இல்ல வள்ளி, நான் சொல்ல. போங்கன்னு சொல்றேன்ல. சரி கொடு. இந்தாங்க, போங்க. தம்பி சார், ட்ரையல் ரூம் எங்க? நேரா போய் ரைட் போங்க. எவ்வளவுங்க ஆச்சு? 800, 500, 1300 ரூபாய் மேடம். இந்தாங்க. இல்லம்மா, கேஷ் கவுண்டர்ல கட்டிருங்கம்மா. இல்ல, நீங்களே கொடுத்துருங்க. சரி கொடுங்க. Dress போட்டாச்சு. என்ன? இந்த Dress உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. கவர் கொடுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். எது? இந்த Dress-ஓடயா? ஆமா, வாங்க. இல்ல, நான் வர மாட்டேன். இது பாருங்க, என் ஃப்ரெண்டுக்குன்னு நான் சொன்னது போய். இந்த Dress உங்களுக்கு தான். எனக்கு எதுக்கு Dress வாங்குன? நீ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இரு, போய் மாத்திட்டு வந்துடுறேன். இருங்க. நீங்க எனக்கு ஆசைப்பட்டு புடவை வாங்கி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு Dress வாங்கி கொடுக்கறதா? அத நான் வாங்கி தரல. நான் வாங்கி கொடுத்ததா சொல்லி என் தங்கச்சி உன்கிட்ட கொடுத்திருக்கா. சரிங்க, அன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி உங்க Dress வீணாக்கணும்ல, அதுக்கு பதிலா இந்த Dress வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. போதுமா? என்னடா இது? அவாய்ட் பண்ண முடியாது போல இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், வாங்க. ஏம்பா, உள்ள கங்கா இருக்காங்களா? நீங்க சார்? குலசேகரன் போய் சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்டு வரேன். மேடம், உங்களை பார்க்க குலசேகரன் ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. வாங்க மாமா, உட்காருங்க. நான் உன்னை உட்கார்ந்து பேச வரல. முத்துக்கருப்பன் ஒருத்தனை ஞாபகம் இருக்கா? அவ முன்னாடி வந்து திருவிழாவுல ஐயாவ போட்டு தள்ள முயற்சி பண்ணது தான் உண்மைய சொல்லி உன்கிட்ட சரணடைஞ்சா. ஆனா நீ அவனை தூக்கி ஜெயில போடாம இந்த சதி திட்டத்துல உனக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். அவர் பேரு குலசேகரன் சொல்லிருக்க. என் பேரை இதுல எப்படி நீ ஈடுபடுத்தலாம்? நீங்க பின்பலமா இருந்திருக்கீங்க, அதான் உங்க பேரை சொன்னேன். கங்கா, நீ கலெக்டர் ஆயிட்டன்ற ஆணவத்துல பேசுற. இது நல்லா இல்ல. இத பாருங்க மாமா, ஐயா எங்களுக்கு படிப்பை கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்பை கத்து கொடுத்திருக்காரு. அதனால ஆணவங்கிறது எங்க ரத்தத்திலேயே கிடையாது.
முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. அன்னைக்கு நடந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் நான் மனசு மாறி பேசாம இருக்கேன். உன் தங்கச்சி கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டு சும்மா இருக்க. என்ன மறுபடியும் பழைய ஆளா மாத்திராத. இது சரியில்லை. முத்துக்கருப்பனை நான் விசாரிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? முத்துக்கருப்பன் சொன்ன உடனே என்னமோ ஏதோன்னு பயந்துதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. முத்துக்கருப்பன் ஐயாவோட 25 வருஷ பகையாளின்னு தெரிஞ்சோம் நீங்க அந்த விரோதியோட கை கோத்துக்கிட்டு உறவாடுறத எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சொல்லுங்க. கங்கா, அதிகாரம் கையில வந்ததோ என் கூட மோதி பார்க்கணும்னு முயற்சி பண்ற. இது சரியில்லை. மாமா, எது சரி எது தவறுன்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேணாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கிளம்பலாம். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். உன் தங்கச்சி ரமாவோட கல்யாணம் என் கையில இருக்கு. நான் நினைச்சாதான் அது நடக்கும். மன்னிக்கணும் மாமா, நீங்க நினைக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ரமா ஜெயச்சந்திரன் கல்யாணத்தை நானும் ஐயாவும் சேர்ந்து நடத்தி வைப்போம். பாத்துறேன்.